முத பைப் இருக்கா முத உன்ட்ட? எங்க பைப்? ஆஹா சாமி சாமி ஆடுற மாதிரி தெரியல, ஜாமானுக்காரற மாதிரி இருக்க. மருதமணி அண்ணனுக்கு இன்னைக்கு லாட்டி சீட் அடிச்சிருச்சியா? காரியா வெட்டி செல்லும் பயணிகள் கவனத்திற்கு. வண்டி எண் 7 காரியா வெட்டி மெயின் ரோட்ல நிக்கிறது. ஏண்டா கிரு கண்டாளி மணி இதை ஏன்டா நிறுத்திட்டு வந்தேன்? உன் ஜீவனுக்கு தமிழர் தூக்கிட்டு வாடா போடா. ஆடி வந்துட்டாரு பெரிய கொல்லங்குடி காளியாத்தா கோயில் பூஜாரி. இங்க பாருங்க மிஸ்டர் எம்கே, குளிக்காத முண்டை. முத பெண்கள்னா முத கத்துக்கங்க. என்னங்க தள்ளுங்க முத கண்ட. நான் என்னுடைய பப்புனு ஸ்தானத்தை உங்கள்கிட்ட செஞ்சேன். நான் என்னுடைய டான்சர்ன்ற சாணத்தை உங்கள்கிட்ட செஞ்சேன். என் ஜிங் எட்டி பார்க்குறேன் அகத்தி கொலை பிடுங்கலாம்னு. ஆனா நீ அரளி செடின்னு அவனுக்கு தெரியல. சாந்தி சொல்லுங்க. அசு மீசைய 3 காசு முண்டை 7. யோ நீ ஏன் அப்படி நிக்கிற செவனேன்னு? நான் பொம்பளை இல்லை ப்ரோ. மச்சான் மணி மச்சான் சத்தியமோனிய பாம்பு தான் புடுங்க. ஆண்ணிட மயிர்மனே போடா. அவ கூப்பிடல போய் புடுங்கு. ஓ பொம்பளை உள்ள என்னடா பண்ண அண்ணத்தனியாடா அவன் ஏந்தி மச்சான். யோ டேய் மருதங்குடி அழகு மயனே. உனக்கு 500 ரூபா தர்றேன். அவனை வெதர்ல ஏத்துடி. உன்னை பெத்தாங்களா பிதிக்க எடுத்தாங்களாடா? ஏய் யோ ஒரு ஜீவன் பாவமா தெரியலையா உனக்கு? அப்ப நானு ஒரு 50,000 ரூபா செலவு வச்சிருப்பேன்டா. எதுக்கு? இப்ப தாண்டா வெளியே வந்திருக்கு கல்லடப்பு. தம்பி கை விடுறா. பரவாயில்லையே ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு எங்கடா போக? நீங்க கோவப்படாதீங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நெஞ்சில அடிச்சா அவனை நெஞ்சில அடி. என்னைய என்ன என்னையவே தள்ளி விடுறேம்மா. வாங்க தள்ளிக்க. நீ முதல்ல வந்தனா சிவம்பட வீங்கி போயிரும். இங்க வா. என்ன அவன் பார்க்கத்தேன் ஈர்வழி மாதிரி இருப்பேன். நீனு 8 நாளா நீர் கசிவு நிக்கல. வெப்பிக்கால ஒட்டியே பீர்னு அடிக்குது. ஒரு ஆம்பளை மேட சபையில வந்து நீ என்ன ஏக்குற கோத்தங்கம்னு சொல்ற. அவ சொன்னதோட நீ எக்கோ போட்டு சொல்றா. இல்ல நீ ஏன் எமோஷன் ஆற? உன் பாடிக்கெல்லாம் பல எமோஷன் தேவையில்லை. என்ன செஞ்சிருவ? என்ன செய்யணும்? என்ன செய்யுவேன்? என்ன செய்யுவேன்? நானும் கேட்கிறேன். ஒரு மிரட்டல். அப்படி வாடா சப்போர்ட்டுக்கு. ஆம்பளை நினைச்சா 1008 குட்டிச்சவர் தாண்டுவோம். பொம்பளை நினைச்சாலும் 38 குட்டிச்சவர் தாண்டுவியா? அப்படி கேட்போம். தாண்டுவே. என்ன என்ன தள்ளிய முதல்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவீனே? ஏனே இவ அடங்க மாட்டானே. இவள அரனே ஒரு அரண். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளன்ற ஆணுமா? ஆமா. பொம்பளை இல்லாம ஆம்பளை வர்க்கமே கிடையாது. ஆமா. எம்கேஆர் நீயும் தான் சேர்த்தான் சொல்றேன். ஆமா. போயா போதும். ஆம்பளை போய் காடு மேடெல்லாம் வேலை காட்ட நீ பப்பர பயணம் படுத்துக்கிட்டு சோத்த திண்டு சீரியல் பாப்ப மைத்த ரொம்ப நாளா மைத்த புடுங்குமா? புடுங்குவியா? ஏய் இப்ப எதுக்கு புடுங்குற? நீ சொன்னா நான் இது வாங்கி கொடுத்துருவேன்ல. கிரிம சொல்றேன் மெடிக்கல். களி பல்ல பாரு. இங்க பாருங்க. ஆம்பளை இல்லாம அணு அசையாது. பொம்பளை இல்லாம உலகமே கிடையாது.
மேடையை இடிச்சு விட்டு போ, நான் தெருவில் தர்றேன். அப்பதான் அடுத்தது கலை. என்ன குதிக்கிற பெரிய மன்னித்துளி மன்னிர் சங்கமம் சாங்கா பாடுறேன். இங்க ஆண்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நான் வந்து உறுதுணையா நீ முத பேசியா? என்ன நீ பெரிய ஆம்பளை பெருசுன்னு நீ பேசு. இங்க வந்து எப்பவுமே உன்பக்கம் பொட்ட வரைக்கும் போய என் ஆண்பளை வந்திருக்கின்ற அழகை பார், என் பெண்கள் வந்திருக்க நடை உடை பாவனைகளை பார். பெண்கள் இருக்கிற அழகை பாருங்கள் பாருங்கள். நீ உள்ள வர வேணாமே, நான் அரைஞ்சு விடுவேன். மயிர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் மயிர் பண்ற? அவ ஒரு பொம்பளை பேசுறா, ஆம்பளை எல்லாம் அவைவன் சொன்னா பல்ல கழிச்சு விடுவேன். ராதாகிருஷ்ணா களி பெத்தாங்களா பிதிக்கி எடுத்தாங்களாயா? இருமா மீசையை பாரு. ஐயோ ஐயா, ஓ முகத்தை போய் கண்ணாடியில வாரு. ஆம்பளை பத்தி என்ன முகமா பேசுற? என்ன நீ வேணாம், நீ சப்போர்ட்டுக்கு வர என்னன்னு சொல்லு. அப்புறம் சப்போர்ட்டுக்கு போவேன், அந்த பிள்ளை தொட்டவனே அப்படியே இருந்தா அப்படியே இது பண்ணுவேன். உன்னை எச்சுக்கல நாயின்னு எனக்கு தெரியும். மறந்து நீ பேசியா? என் ஆம்பளை நாங்க என்ன செஞ்சோம்னு நீ சொல்லு. பொம்பளை நாங்கள் எதை செய்வோம் நான் சொல்றேன். என் ஆண்கள் வந்த நிறத்தை பார், என் பெண்கள் இருக்கும் அழகை பார். ஒரு துண்டு, ஒரு கைலி, ஒரு டிஷர்ட், ஒரு சட்டை, அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? என் பெண்களை பார், ஆமா. அழகான ஒரு புடவை. என்ன புடவை? ஒவ்வொரு பொம்பளையும் முகத்திலையும் 1/2 கிலோ பேரளவில் இருக்கும். நீ பாத்தியா? ஆனா என் ஆம்பளை ஏன் தடவல? பத்தே நடிக்கிறாங்க. காது இல்ல தடவல. ஏ ஏ ஏ இந்த காசை கட்டிங் போட்டா அதுவாது பேரளவுல தடவல. இப்ப தெரியுதா? ஏன் கட்டிங் போடுறான் அப்படின்னா, கட்டிங் ஓது லென்த்தான்ற காடி கட்டி. This coupling was not. டேய் ஓய் தம்பி, நான் செகுல கட்டி அரைஞ்சு விடுவேன். அப்ப நீ பேசு, நான் பேசும்போது நீயே என்னன்னு இது பண்ற? ஏன் கட்டிங் அப்படின்னா, கட்டுல ஒரு லிங்க். ஏய் கண்ட்ரோல் பண்ண விடுறா. பண்ணவட கடை இல்ல. ஏய் எப்ப நீங்க முத பண்ணுவீங்க? பண்ணுங்க இல்லையா? கடை அங்க பைபாஸுக்கு போணுமே. எரசடிக்காம பேசி தொலை. அந்த ஓட்ட புல்லுக்கு அதுக்கு அப்படியே ஸ்பின் பவுலிங் மாதிரி சுத்துதுடா எச்சி. கொட்டைக்கார கூப்பிட ஊடால தட்டிய கட்டிக்குறோம். புளுத்து அடுத்த கண்டா அதுக்கு பெருமை. இல்லனா ஒண்ணுமே பண்ணல. ஐயோ உனக்கு வந்துருச்சு. அண்ணே, இந்த தள்ளி விட்டதுக்கு அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிருக்க 150 ரூபா சம்பளத்தை சரியா போச்சு. இதுகிட்ட நான் இன்னவரையும் கட்டி பிடிக்காம இருந்தேன். ஏய் சம்பளத்தை பிடிப்பேன்னு தெரியும். இந்தாங்க. ஆணும் பெண்ணு இணைஞ்சாத்தான் குடும்பம் அப்படி ஒண்ணா இருக்கும். அதாவது ஆணும் பெண்ணும் இணையன்னு சொல்றீங்க, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா மறுபடியும் சொல்ற, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லப்பா. ஏய் அப்படிலாம் ஏ. நினைக்காத. பெண்கள் ஏய் கொண்டைய புடிச்சா. அண்ணே பத்தியானே, உன் கீர்ராட இது பண்றத. அவன் எச்சுக்கலை பயிடி, அவன்கிட்ட பண்ணாதம்மா. தாராகிருஷ்ணா, இன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையே சொர்க்கத்துக்கு போயிருக்கு. அட ஊரே சிரிக்குது. என்னையா? சாந்தி இனிமே நான் சாந்தி அடைஞ்சிருவேன். நான் கையை தேம்பிடு பெண் வாத தம்பியவே பிடிச்சிட்டேன். ஏய் நான் பிடிச்ச துணியை தானே பிடிச்சேன். மணியை இல்லாம பொம்பளை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாயா ஈர்வலி. நினைச்சேன்டா என் கையை தனக்கு உதவுன்னு சொல்லி. ஏய் நிப்பாட்டி, அதான் முடியும், அதுதான் உங்களால முடியும். ஏய் நிப்பாட்டு. ஏய் ஓயா எல்லாம் ஒண்ணேயா? என்ன ஓயா? மேடை கீழே தூக்கி போட்டேன்னா 2 நாளா எக்கிட்டே கிடப்ப, ஏற முடியாது. நான் இவ எதுல போய் முடிய போதா? காடமங்கலம் முருகா இங்க வாடுறா. பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்லங்கிறேன். எர்ரா சில்லர்ரா. அம்மா பால். அதாவது கடலக்குள்ளே ஓரத்தினே கடலக்கும் ஓரத்திலே தோலை கொல்ல ஓரத்திலே. ஒண்ணு நீ பாடு, இல்ல என்னை பாட விடு. எங்கடா அவன்? கடலக்குள்ளே ஓரத்திலே இன்னும் கடலை போடல. தென்னங்கொல ஓரத்திலே. ஒரு நிமிஷம் இருங்க. இவரை எங்க புடிச்சீங்க முதல்ல? எங்கன பிடிச்ச முடியாது, முத்து போட்டு பாக்குறேன், முத்து பெறலது. நீ போடி அங்கிட்டு. அவன் எங்க அண்ணன். பாட்டு மறந்து போச்சு. நான் முக்கிட்டு பாரு, இவன் பாரு சோறு கட்ட வளகாப்பு பண்றேன்.
இன்னைக்கு தென்னங்கொள் ஐயோ ஐயோ செத்தாண்டா ஒருத்தன். தென்னங்கொள்ள ஓரத்திலே தென்னங்கொள்ள ஓரத்திலே உனக்கு 2 தேங்காய் தானே பறிச்சு வந்தேன். தேங்காய் இன்னும் பொய் சொல்றியா? மொங்கு தானே இருக்குது. அந்த தேங்காய் தானே உணஞ்சதினா இன்னைக்கு தேடுதடி என் மனசு. அந்த தென்ன கொள்ள ஓரத்தில் தேங்காய் 2 பறிச்சு வந்தேன். அறைய மட்டும் பாரு. கவரை சேர்த்து மாட்டி விடு. கவரை உள்ள வை. அண்ணே, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இற ஓடாம இருக்கும் பாரு. அந்த கிடா எங்கேனே இருக்கடா மண்டையா. ரெண்டா காலையில பிடிச்சி விட்டா பாக்குறேன். ஓடி வளையங்குளம் கிராமம் சார். வளையங்குளம் கிராமத்தின் சார்பாக வளையங்குளம். இது என்னடா நாயனை வாசிக்கிற மாதிரி இப்படி இறக்கி வச்சு விட்டா. அந்த பிள்ளை குட்டியா இருக்குனே. இருங்கடா. குட்டியா இருந்தா 4 தென்னக்கல்ல வச்சிருக்கணும். இப்படி எப்படி மாத்திக்கலாம். வளையங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக அது என்ன பாக்குறேன்னா 100 ரூபாய். இல்ல இல்ல நன்றி நன்றி. ஏய் பொய் சொல்லாத. 100 ரூபாய் என்னன்னா அப்படியே இதை போய் என்ன சொல்ல போறோம். அது கிராமத்தின் சார்பாக சொல்லிவிட்டானா அது வந்து கொஞ்சம் சகட்ட போறியா. இன்னும் தருவாங்க ஒன்றும் தருவாங்க. நன்றி சொல்றா. நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு மட்டும் 100 ரூபா காசை கொடுத்துட்டு எனக்கு சால்வியும் கோல்மாலையும் போட்டு விட்டாங்க. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதுல இந்த சால்வை போறாங்களே ஒன்றும் கூட ஆகுது இல்லை. ஏன் குட்டியை கட்டிக்கிட்டு குளிக்கவும் முடியல, துவட்டவும் முடியல, கெட்டவும் ஏ நீ பகல் 2 குளிச்சா கூட எல்லாரும் உன்னை பார்க்க மாட்டாங்கடா. ஏன் ஏதோ வேலைக்கிற தூர்னு போயிடு. எனக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்த மருதங்குடி மண்ணில் பிறந்து வளையங்குளத்தில் வாழக்கூடிய மேலத்தொரு பங்காளி ராமர்த்தவர் மகன் அவர்கள் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்தார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி அணிவு வணக்கம். அந்த தென்னங்குள்ள ரூபாய்க்கு செஞ்சிருக்கு. என்ன சோது போறது இவன் தாண்டா நடிகை. நம்மளுக்கு அனுப்பே இல்லை, நம்ம ஆட்டுக்கு படுத்துக்கலாம். அந்த பிள்ளைக்கு வேலையை பூரா முடிச்சிருவா. மச்சான் வச்சாவ வாயில வச்சான் அப்படி சொல்லி வாயில கடவாயில கொடுப்பேன். நான் மோசமானவன் நானு. அந்த நகைச்சுவை நடிகைகள் இந்த பிள்ளை நல்லா அனுசரிச்சு வருதுனே. ஆமா இத்தனை நாள் கூட வருவாங்க. அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம. ஐயோ அண்ணன் சொல்லாதடி. அண்ணன் சொல்லாத அரைஞ்சு வருவேன். அண்ணன் சொல்றாரு அவனதான் சொல்லிக்கணும். எனக்கு அந்த அண்ணன்ற வார்த்தை சுத்தமா பிடிச்சாது. நம்ம 2 பேரும் அண்ணன். நான் தம்பி, நீ அண்ணன். அந்த புள்ள உனக்கு முறைமைனா நான் அதுக்கு அண்ணன்னா நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு மச்சான். அண்ணே மச்சினே. இன்னில இருந்து எனக்கு மச்சான். நீ உனக்கு தங்கச்சின்னு சொன்னா நீ எனக்கு மச்சான். எப்ப இது எல்லாம் ஆரஞ்சு மாமரத்தே குயிலே இவ மஞ்ச மிடு. யார் ஆடணும்? நானே பாட்டு பாடணுமா? உனக்கு அதுக்குள்ள பொறுக்கல இருக்கு. 2 பேர் இருக்குல்ல. அதான் ஒன்னுங்க மாதிரி. அதெல்லாம் நான் செய்யறது சித்திரம் போட்டா கூட வலிக்கணும். நான் செய்யறது என்ன செய்யாது. கவலையே கூடாது. ஏனே பிரசவ வச்சு தடவி விடுவேன். அப்படியே லைட்டா ஒன்னு 1.5 கிலோ